अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे विश्वमाता जगद्धात्री विशालाक्षी विराजिणी प्रगल्भा परमोदारा परामोदा मनोमयी व्योमकेशी विमानस्था वज्रणी वामकेश्वरी पंचयज्ञप्रिया पंचप्रेतमंचाधिकारिणी पंचमी पंचभूतेशी पंचसंक्षोपचारिणी शाश्वती शाश्वतैश्वर्या सर्वदा शम्भुमोहिनी धरा धरतुता धन्या धर्मिणी धर्मवर्धिनी வாமகேஸ்வரி எனக்கூடியதான முக்கியமான ஒரு நாமாவை பார்த்தோம். அதுல ரகசியமான அர்த்தம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்த நாம பஞ்சயஜ்ஞ பிரியா, அதுக்கு அடுத்தது பஞ்சபிரேத மஞ்சாதி காயி. அம்பாளுக்கு பிரியமான பதார்த்தங்கள் என்ன? லாஸ்ய பிரியா, இப்படி எல்லாம் பக்தி பிரியா, இவைகள்லாம் வரும். ஒரு 23 நாமாக்கள் பிரியா பிரியான்னு இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து இதுல ஒரு நாம பஞ்சயஜ்ஞ பிரியா. 5 சங்கியமான யஜ்ஞங்கள் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. அதனால பஞ்ச பிரியாங்கிறது பஞ்ச யஜ்ஞ பிரியா, பஞ்ச சங்கியாகமான யஜ்ஞங்கள், 5 நம்பரோட இருக்கக்கூடியதான யஜ்ஞங்கள். இது மத்தியம பத லோகி சமாசம். அதனால திகோகங்கிறதுனால சூத்திரத்தினால பஞ்சப்பிரி அப்படின்னு வரல. அது இருக்குமே ஆனால் பஞ்சதசி சோடசி அது மாதிரி ஈகாரம் வந்திருக்கும். அதனால திகுச மாசத்தினால நீ வரல, அது இருக்கட்டும். இது மட்டும் அம்பாளுக்கு பிரியமானதுன்னு சொன்னோம். இந்த 5 யஜ்ஞங்கள் என்ன? சேதா யஜ்ஞா பஞ்சவிதா அக்னிஹோத்திரம் தர்ச பூர்ணமாசௌ சாதுர்மாஸ்யானி பசு சோமஹா அப்படி இந்த 5 விதமான யஜ்ஞங்கள் அது அந்த வைதிகமாக பண்ணக்கூடியதான சந்தர்ப்பங்கள்ல அந்த யஜ்ஞங்கள்ல முதல்ல அக்னிஹோத்திரம். இது சாதாரணமா நித்திய கர்மா எல்லோரும் பண்ண வேண்டியது. காலமே சாயங்காலம் அக்னிஹோத்திரம் பண்ணணும். அக்னய ஸ்வாஹா சோமாய ஸ்வாஹா அப்படின்ட்டு பகவான் அக்னிக்கு காப்பாற்றும். இந்த அக்னியானது சக்தி ஸ்ரீயம் மேதாம் ஸ்ரத்தாம் புத்தி இத்தனையும் கொடுக்கிறார். அவர் பகவான் அப்படி பிரார்த்திக்கிறார். ஸ்ரத்தாம் தேகிலே அவ்யவாகனா, ஸ்ரீயம் தேகிலே அவ்யவாகனா, ஐஸ்வர்யத்தை இத்தனையும் கொடுப்பார். இவைகள் எதுக்கு? கிரகஸ்தனுக்கு இது வேணும். அவைகள் இருந்தா தானே அவன் ஆசிரம தர்மங்கள்ல பண்ண முடியும். யஜ்ஞந்தானம் தபசு இவைகள்லாம் பண்ணணுமோ இல்லையோ? அவைகள் வேணும்னா கையில காசு இருக்கணுமோ இல்லையோ? காசு எழுந்து போவார். அக்னி பகவான் ஆராதனம் பண்ணினா கிடைக்கும். பிரியமிச்சே சுதாசனார் அப்படின்னு சம்பிரதாயம். அக்னிக்கு நீங்க தினந்தோறும் அக்னிக்கு நமஸ்காரம் பண்ணினாலே போதும். அக்னி அமிதமான ஐஸ்வர்யத்தை கொடுப்ப. அதுக்கப்புறம் அடுத்ததாக இருக்கக்கூடியது தர்சபூர்ணமாக யாகங்கள். தர்சம்னா அமாவாசை அன்னைக்கு பண்ண வேண்டியது. பூர்ணமாசம்னு சொன்னா பௌர்ணமி எண்ணிக்கை பண்ண வேண்டியது. வஸ்துதா அதை எண்ணிக்கை பண்றா தர்சம் அமாவாசையான பிரதமையில பண்றா, பௌர்ணமியான பிரதமையில பண்றா. அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் பசுமாட்டிலிருந்து பாலை கறந்து அதை தயிராக்கி வெளியே வச்சுக்கணும். அடுத்த நாள் காலமே மறுபடியும் பாலை பிறந்து அந்த பாலோட பால் தயிர் இவைகள்லாம் ஹோமம் பண்ணும். புரோடாட்டம் ஒன்று இருக்கு.
அமாவாசை அன்னைக்கு பால் தயிர் புரோடாக்கம் ஐந்திரம் தட்டி ஐந்திரம் பையா ஆத்திரையம் அட்டாக பாலம். பௌர்ணமாசி அன்னைக்கு இதே விதமாகவே ஆக்னேயம் புரோடாக அக்னிசோமிய புரோடாக எதுவும் புரோடாக்கமே கொடுத்தா அவளுக்கு போர் அடிக்கிறதா அதிர்ச்சியா இருக்காங்க. ஆனால் நடுவில் ஒரு சேஞ்சுக்காக என்ன பண்றாங்க, விஷ்ணு ரூபாம் சுயஷ்டவ்யோ ஜாமித்வாயா பிரஜாபதிருபாம் சுயஷ்டவ்யோ ஜாமித்வாயா அக்னே சோமா உபாம் சுயஷ்டவ்யோ ஜாமித்வாயா அப்படின்னு சொல்லி அது உபாம்சு யாகம்னு ஒண்ணு பண்ற. இப்படி தர்சத்துல அமாவாசை அன்னைக்கு 3 யாகங்கள், பௌர்ணமி அன்னைக்கு 3 யாகங்கள், இந்த 6 யாகங்களும் சேர்ந்து தர்ச பௌர்ணமாசம்னு பேரு. இது 2வது செட். 3வது 5 யஜ்யங்கள்ல சொல்லிட்டு இருக்கேன். வைதிகமாக வைதிகால் பண்ண வேண்டியது வேதாத்தியனம் பண்ணி அதற்கு பிறகு ஆதானங்கள்லாம் பண்ண வேண்டியதான கர்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது சாதுர்மாசம், வருண பிரகாசம் அப்படியே ஆரம்பிச்சு அது 4 பர்வா, அந்த 4 செட்டு அதை பண்ணணும். வைத்தியம் வருண பிரகாசம் சுனாதீதம் சாகமேதம் அப்படின்ட்டு 4. இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இது யாரு கிரகஸ்தன் பண்ண வேண்டியதான வைஸ்வரியம், இது சாதுர்மாசம். சன்னியாசிகள் பண்ணக்கூடியதான சாதுர்மாசியம்ங்கிறது 4 மாசம் ஒரு இடத்துலயே இருக்கிறது, எங்கெங்கேயும் அலையாம. இப்ப 2 மாசம் ஒரு இடத்துல இருக்கிறதா வச்சிருந்தா அந்த யஜ்யத்தை இல்லை நான் சொல்றது. அது சன்னியாசிகளுக்கு. நான் சொல்லக்கூடியதான யஜ்யம் கிரகத்தால் பண்ணக்கூடியதான சாதுர்மாசியம். அதுக்கப்புறம் பசு யோகம், ஆக்னே சோமியம் பஜமான பேட்டா அப்படிங்கிற யாகம். அதுக்கப்புறம் ஜோதிஷ்டோமேல ஸ்வர்காமோ ஜெயதா எனக்கூடியதான சோமயாகம். இந்த சோமயாகம் முதல்ல சொன்னதான அக்னிஹோத்திரம் வெறும் நெய்தான், அரிசி. ஆனா இந்த அடுத்ததாக வரக்கூடியதான தர்ச பௌர்ணமாசம் புரோடாக்கத்தினால பண்ற அரிசி மாவனால பண்ணக்கூடியதான ஒரு பதார்த்தம். அதுக்கப்புறம் சாதுர்மாசியம் நெய்யினாலையும் இதனாலையும். அக்னி சோமியம் அந்த அக்னி தேவதைக்கு கொடுக்கக்கூடியதான பசு சௌமியம். அதுக்கப்புறம் சோமயாகம் சோம கொடி, அது கரைக்கிறது இல்லை. இப்ப அது கரைக்கலைன்னா அதுக்கு சோமாகாவே பூட்டிக்காம விடுமையா அப்படின்னு பூட்டிக்கா தீண்டு கொடியை வச்சிருந்து அதை பண்ணிட்டு இருக்க. இப்படி 5 யாகங்கள். இந்த 5 யாகங்களும் அம்பாளுக்கு ரொம்ப பிரியமா. வேதோக்தமான கர்மாக்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா ஒண்ணு கவனிச்சுங்க, வேதோக்தமான கர்மாவை பண்றது அவனுக்காக பண்றதில்லை, நமக்காக நாம் பண்றதுன்னு வச்சிருந்தா அது வேற. கோயிலுக்கு போய் என் பேர்ல அபிஷேகம் பண்ணணும், இந்த நட்சத்திரத்துல இந்த கோத்திரத்துல போறது இவனுக்கு அபிஷேகம், இவனுக்கு இருக்குன்னா அபிஷேகம் பண்ணான். அது என்ன சுவாமின்னா இவன் பேர்ல அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றான், ஏதோ சுவாமிக்கு அபிஷேகம் பண்றான். இது என்ன ஆச்சுன்னா இதுல ஒரு பர்சனல் டச் இருக்கு, உமக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த வேதோக்தமான கர்மாக்கள் எல்லாமே அவளுக்காக இல்லை. அவனுக்கு ஸ்வர்க்கம்னு சொல்லியிருந்த போதிலும் அது இன்சிடென்டலா உலகத்துக்கெல்லாம் உபயோகப்படுகிறது. அக்னௌ பிராஸ்தாஹுதி சம்யக் ஆதித்ய உபதிஷ்டதே. இந்த புகையானது சூரியன் வரைக்கும் போறது. ஆதித்யா ஜாயதே விருஷ்டி, அது மழை பெய்யறது. விருஷ்டே அன்னம், அதனால மழை பெஞ்சா நிறைய அன்னம் கிடைக்கும். மழை பெஞ்சா அன்னம் கிடைக்கும்னா ஏதோ ஒரு அன்னம், ஒரு இடத்துல கோதுமை விளையும், ஒரு இடத்துல ராகி விளையும், ஒரு இடத்துல வேற ஏதோ விளையும், ஒரு இடத்துல அரிசி விளையும். இப்படி ஏதோ ஒரு அன்னம் கிடைக்கும், ஜனங்கள் சாப்பிடுவார், சௌக்கியமா இருக்கார். அதனால வைதிகமான கர்மாக்களை பண்றதெல்லாம் அவளுக்கு ஸ்வர்க்கம் வரட்டும் நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா இன்சிடென்டலா சொசைட்டிக்கு உபயோகப்படும், சங்கத்துக்கு எல்லோருக்கும் உபயோகப்படும். அந்த புகை இருக்கு பார்த்தா, அந்த புகை வந்தாலே சரியான பசு சாணை விட்டு அதே மாதிரியே பசு நெய்யை கொண்டு மந்திரபூதமாக அதை சொல்லி அந்த காலத்துல அவன் ஹோமம் பண்ணினானே. அந்த புகையானது எல்லோருடைய நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான சகல வியாதிகளும் போகும். அந்த ஹோம புகை வரணும்.
அதோட எல்லாம் இந்த புகையானது வீட்டுல வறுமையானால் வீட்டுல இந்த துஷ்ட மிருகங்கள் துஷ்ட பூச்சிகள் அவைகள்லாம் இருக்கு பதில் அவைகளே வராது. என்ன இப்படி கருப்பா இருக்கே ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லலாமே தவிர அந்த புகையினால இந்த மனுஷனுக்கு கெடுதலை கொடுக்கக்கூடியதான பிராணிகள் இங்க வராது. எதற்காக நம்ம முன்னோர்களை எல்லாம் பண்ணினான்னு ஞாபகம். வீட்டுக்கு முன்னாலேயே பசு சாணியை தெளிச்சு அதுக்கப்புறம் கோலை போடுவா. அது என்ன ஆகும்னா இந்த பாம்பு தேடுல வீட்டுக்குள்ள வராது. அது எப்படி என்னன்னா அது போய் கேட்கணும். நமக்கு என்ன தெரியும்? அது விவகாரம் வேதத்தில் சொல்லியிருக்கு, பண்றா பண்ணி நம்ம வீட்டுல வரதில்லை. அது நல்லா கவனிக்க. அதோட மட்டும் இல்ல, துஷ்ட பிரபுதிகள்லாம் உள்ள வராது. பிசாச்சு இப்படி சொல்றாள இவைகள்லாம் கிட்ட வராது. இந்த பேய் காத்து வந்திருக்கு, ஏதோ காத்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா, அவைகள்லாம் பேய் பிசாச்சு எல்லாம் வீட்டுக்குள்ள வராது. ஏன்னா அந்த தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பலம் இருக்கு. இது சொன்னமா ஆகையால் தான் வைதிக கர்மாக்கள்னா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா எல்லோராலையும் பண்ண முடியுமா? யார் வேதாத்தியானம் பண்ணியிருக்காளோ, யார் அந்தணர்களா இருக்காளோ, யாரு அதுக்கு தகுந்ததான ஒரு தத்தையோட பண்ணிட்டு இருக்காளோ அவளால முடியும். ஆனா எல்லோராலையும் முடியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணலாமே. இது பஞ்ச யஜ்ஞங்கள்னு பேரு. இது வேதத்தில் இருக்கக்கூடியதான பஞ்ச யஜ்ஞங்கள். இந்த பஞ்ச யஜ்ஞங்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் இன்னொன்னு கவனிக்கணும். இந்த யஜ்ஞங்கள் ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கு வேற யஜ்ஞங்கள். இந்த யஜ்ஞங்கள் எல்லோராலையும் அனுஷ்டானம் செய்ய தக்கது. இதுக்கு முன்னால சொன்னது என்ன? சில பேர் தான் பண்ண முடியும். அந்தணர்களா இருந்து வேதாத்தியனம் பண்ணி வேதோக்தமான ஆதானாதைகள் எல்லாம் பண்ணிட்டு அந்த மரியாக அந்த இதுமாக இருக்கிறவா அவளால பண்ண முடியும். இப்ப சொல்லக்கூடியது எல்லோராலையும் செய்யக்கூடியதான பஞ்ச யஜ்ஞங்கள். இந்த யஜ்ஞங்கள் என்ன? பிரசித்தா தேவ யஜ்ஞா, பிரம்ம யஜ்ஞா, பூத யஜ்ஞா, பித்ரு யஜ்ஞா, மனுஷ்ய யஜ்ஞா இதுவா. அடுத்த நம்ம நாட்டுல அந்த வைதிக சம்பிரதாயத்துல எப்படி இருக்குன்னா, நீங்க மட்டும் சௌக்கியமா இருக்கிறது இல்ல, சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாமே சௌக்கியமா இருக்கணும். மனுஷன் மனுஷனுக்காக வாழப்படாது, மனுஷன் உலகத்துக்காக வாழணும். இதுதான் நம்ம பண்பாடு. சொல்லுன்றதுல நாங்கள்லாம் தமிழால், நாங்கள்லாம் பாரதியால், வைதிக மதம் சொல்றமே தவிர இன்னைக்கு பேரோட சொல்றமே தவிர ஒன்றும் பண்றது இல்லை. எப்படி இருக்கணும், ஒவ்வொரு மனுஷன் எப்படி வாழணும். முதல்ல என்ன? தேவ யஜ்ஞம். தேவதைகளுக்காக பண்ணக்கூடியதான யஜ்ஞம். அது முன்னால ஒரு யஜ்ஞங்கள் சொல்லிட்டேன். அக்னிஹோத்திரம், தசபூர்ண மாசம். அது பண்ண முடியாதவா என்ன பண்றதுன்னு பகவானுக்கு பூஜை பண்ணலாமோ இல்லையோ. உங்காவது ஒரு விக்கிரகத்தை வச்சிருந்து அக்ஷயத்தினால பூஜை பண்ணலாம். புஷ்பம் இல்லை சார், நாங்க என்ன பண்றது? வெறும் அக்ஷதையினால பூஜை பண்ணது. இது புஷ்பம் கிடைக்காத போனா தங்கத்தினால சின்ன சின்ன புஷ்பம் போட்டு ஒரு 10 புஷ்பம் வச்சு அதை திரும்ப பூஜை பண்ணலாமே. மறுபடியும் எடுத்து அதனாலேயே பூஜை பண்ணலாமே. தங்கத்தை புஷ்பத்துல பூஜை பண்ணலாம், வெளி புஷ்பத்துல பூஜை பண்ணலாம், அதுவும் செப்பு புஷ்பத்துல பூஜை பண்ணலாம். முடியாதுன்னு இல்ல, யாராலையும் முடியாது. தங்கம் விலை விற்கிறது, நான் எங்கே போறதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லி இருந்ததுன்னா அப்புறம் சொல்லலாம். முடிஞ்சா தங்கம் பண்ணுங்க, இல்லைன்னா வெள்ளி பண்ணுங்க, இல்ல செப்புனால பூஜை பண்ணுங்க. புஷ்பத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனால பூஜை பண்ண அதை மறுபடியும் அலம்பி போடலாம். உத்தியானவனம் இருக்குமே. ஆனால் கிராமாந்தரத்தெல்லாம் நிறைய வீட்டுக்கு சுற்றியும் செடிகள் இருக்கும், கொடிகள் இருக்கும். அதுல இருக்கக்கூடியதான புஷ்பங்களை தினந்தோறும் பகவானுக்கு போடலாமோ இல்லையோ. அதுக்கு எல்லாத்த விட ஜப்தே நைவ சம்சை பிராமணோ நைவ சம்சயா குடியாதன்யன்னவா கொடியா மைத்ரோ பிராமண புத்தது. ஜபம் பண்ணுங்க. பரவநாமா சொல்ல முடியாத, ராமநாமா சொல்லுவோம். 2 எழுத்தான். ஹரின்னு நாமா, கிருஷ்ணான்னு நாமா, ராம ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானமே. இந்த ராமாங்கிற நாமா சொன்னா அதுக்கு தாரக நாமான்னு பேரு. மனுஷன சம்சாரத்தை நேரு கொண்டு வரக்கூடியதான நாமா சொல்லலாமோ. இதெல்லாம் தெய்வீகம். பகவானுக்கு தியானம் பண்றது, பூஜை பண்றது, ஜபம் பண்றது, இப்படிப்பட்டதான யஜ்ஞங்கள் இது தெய்வ யஜ்ஞம். இது எல்லோராலையும் பண்ணலாம். ஞாபகத்துங்க, இன்னார்தான் பண்ணணும்னு கிடையாது, எல்லோரும் பண்ணலாம்.
ஒரு லிங்கத்தை ஆத்துல வாங்கிட்டு வச்சு பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாயனோ ஒரு 8 நாமா சொல்லி ஒரு பில்வத்தை போட்டா போதும் அமித ஐஸ்வர்யம் கிடைக்கும், உங்களுக்கு பக்தி கிடைக்கும், பகவான் ஞானத்தை கொடுப்பார். சுப்பிரமணிய சுவாமி ஒரு வேலை வாங்கிட்டு அது மேல விபூதியை திருநீரை வச்சு 4 தரம் அதை போட்டு இடையில அவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் பண்ணலாமோ? எல்லோரும் பண்ணலாமே. இதுல பெரிய மந்திரங்கள் வேணும், வேத மந்திரங்கள் வேணும் யாரும் சொல்லல. பொருளாளோ ஸ்திரீகளோ எல்லோரும் பண்ணலாம். சரி, எல்லாத்தையும் பூஜை பண்ணலாமா? பெரிய சந்தேகம். வேலை வச்சுக்கலாமா? என்னமோ பண்ற சுவாமி, வேலை நீங்க பூஜை பண்றதுக்காகத்தானே பகவான் கொடுத்துருக்க. அதெல்லாம் பண்றது இல்லை, சந்தேகமே பண்ண வேண்டாம், சௌக்கியமா ஆனந்தமா பண்ணலாம், எல்லோரும் பண்ணலாம். அப்படி இதுக்கு தேவ யஜ்யம். 2வது பிரம்ம யஜ்யம். இது ஒரு யஜ்யம். 2வது பிரம்ம யஜ்யம். பிரம்ம யஜ்யம்னா என்ன தெரியுமோ? நம்ம வாஸ்துதான அந்த பகவத் சம்பந்தமான விஷயத்தை மறுபடியும் படிச்சுட்டே இருக்க. வேதாத்தியனம் பண்ணினவா தினந்தோறும் அந்த வேதத்தை சிறிது போகமாவது படிக்கலாம். அதே போலயே திருமுறைகள் இருக்கு, 4வது திவ்ய பிரபந்தம் இருக்கு. இதை படிக்கலாமா தான்? முழுக்க அதே 20 மணி நேரம் படிக்க சொன்னேன்னா இல்லையே. 5 நிமிஷம் படிக்க பகவானுக்கா 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம அலாட் பண்ண முடியாத. எத்தனை கிரந்தங்கள் இந்த திருமுறைகள்லாம் அதுல இருக்கக்கூடியதான விவகாரங்கள் பார்த்துன்னா தெரியும். எத்தனை மனசை உருகி எழுதி இருக்கா அந்த பகவத் சம்பந்தமான விஷயங்கள்லாம். அதை நம்ம படித்து புரியல சார்னா என்ன புரிகிறது? காலம் இருந்து ஹிந்து பேப்பர் வாசித்து இது இப்படியா அப்படியா, நாளைக்கு கொடுப்பானா நாளைக்கு கொடுப்பானா, ஏடிஎம் வேலை செய்யணும், இதையே மணிக்கணக்கா பேசுறோம். அவங்க கொட்டையா ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. அதுவே உங்களுக்கு புரியல, இது புரியலைங்கிறல. புரிஞ்சுதான் எல்லாம் பண்ணணும்னு சொல்ல நிறைய விஷயங்கள் நமக்கு புரியல, கொஞ்ச நாளானா புரியல. அதே மாதிரியே நீங்க திருக்குறளோ அல்லது திருமந்திரமோ இவை எல்லாம் வார்த்தையானால் தானா புரியும், புரியாம போகவே போகாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் எழுதியிருக்கேன். ஆனா நமக்கு அதுல பொறுமை இல்லை. திருப்புகை எவ்வளவு அழகா இருக்க. அவனுக்கு படிக்கணும்னா அது படிக்கிறது கந்தத்தை தெரிஞ்சுட்டு படிக்கணும், தானா வரும். அது 10 தரம் படிச்சதுன்னா 11 தரம் தானா வருது. 100 தரம் படிச்சு SSLC பரீட்சை பாஸ் பண்ணிருக்கோம். அது படிக்கிறதுக்கு பட்ட கஷ்டம் இருக்க அந்த காலத்துல. அப்படி சிரமப்பட்டதானே படிச்சிருக்க. அதெல்லாம் அப்படியே நோட்டு பண்ணி தானே படிச்சிருக்க. இங்க வர மட்டும் அது முடியாது சார்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில மீதி விஷயங்களுக்கெல்லாம் சிரமப்பட்டிருக்கோம், இங்க மட்டும் படிக்கல என்ன கஷ்டம்? அதனால வேதத்தையோ திருமுறைகளையோ அல்லது திருப்பல்லாண்டையோ எது இருந்தா நல்ல விஷயங்கள் எது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிறதோ தினந்தோறும் அதை படிச்சுட்டே இருக்கிறது. இது ஒரு வழக்கம் வேணும். இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது இதுக்கு பிரம்ம யஜ்யம்னு. ரிஷிகளுக்கு நம்ம மரியாதையை செலுத்தணும், தேவதைகளுக்கு மரியாதை செலுத்தணும், பிதிருதேவதைகளுக்கு மரியாதை செலுத்தணும். அப்படின்னு நம்ம முன்னோர்கள் யாரார்கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோமோ, யாருனாலும் நம்ம சௌக்கியத்தை அடைஞ்சிட்டு இருக்கோமோ அவளுக்கெல்லாம் ஒரு மரியாதையை செலுத்துறதுங்கிறது பிரம்ம யஜ்யம். இது ஒரு யஜ்யம். அதனால வேதத்தை படிக்கிறது மட்டும் இல்ல, இஷ்ட தேவதா பிராப்தி சுவாத்தியாயா இஷ்ட தேவதா சம்பிரயோகா. யோக சூத்திரத்துல சுவாத்தியாயா அவனுக்கு படித்து தெரிஞ்சதான விஷயத்தை படிப்பதனால் இஷ்ட தேவதா சம்பிரயோகா, அவன் எந்த இஷ்ட தெய்வத்துனா அந்த இஷ்ட தெய்வத்தை இந்த ஜென்மாவில பார்க்கலாம். ஆகையால் தினந்தோறும் பிரம்மயஜ்யம் படிக்கிறார்களோ அல்லது தினந்தோறும் நீங்க எது பக்தியா எது படிச்சிருக்கோ அதை படிச்சுட்டே விடாம படிச்சுட்டே இருக்கிறீங்க. அந்த சொரூபத்தை இந்த ஜென்மாவை நீங்க பார்க்கலாம். எதை சொல்றதோ இல்லையா, தினமும் நீங்க ராமாயணம் படிக்கிறது ராமன் நேரம் பார்ப்பீங்க. ஒரு நாளைக்கு ராமன் கனவுல வருது இல்ல, நேரம் சொல்லிப்பாரு உங்கள்கிட்ட. அதே போல தினந்தோறும் பாகவத பாராயணம் பண்றது உண்டு. பாரத பாராயணம் பண்றது வந்து நம்ம நாட்டு சம்பிரதாயம். எத்தனை ஸ்தோத்திரங்கள் ஸ்திரீகளுக்கு தெரியும். அவ காலம் எழுந்து சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 7-8 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 12 மணி வரைக்கும் சமைச்சிருந்தா அத்தனை ஸ்தோத்திரங்களும் அவளுக்கு நோற்று. அப்படி இருந்தது பழைய நாள். இப்பதான் அத்தனையும் போய் 1/2 மணியில சமைக்கிற 4 ஸ்டவ், இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ், அந்த பக்கத்துல ஒரு ஹீட்டரு, இப்படி வச்சு 5 நிமிஷத்துல எல்லாம் வேகமா ஆகணும்னா வேகமாக விசீரணமாய் ஜுவரமா வந்துடுது.
அது சாதாரணமா தானா பக்குவமாக பத்தியும் அந்த பக்குவத்தனையும் விட்டுட்டோமே நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ விதமாக பண்ணிட்டு இருக்கு, அது ஒரு செட்டு. ஆனா அவ்வளவு நேரம் அவளுக்கு அவ்வளவு நேரம் அத்தனை தோற்றங்களும் படிச்சிருந்தா மனசுக்கு நிம்மதி இருந்தது. காலம்புரை எழுந்ததுமே ஆபீஸ்ல போய் விடுற வரையும் தான் நமக்கு டென்ஷன். இது முடிக்கணும், அது முடிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இன்னாருக்கு பண்ணணும், அன்னாருக்கு பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்திரீகள் பண்ற டென்ஷன் இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். அங்க போன பிறகு ஆபீஸ்ல அவன் காசு கொடுக்கறவன் சும்மா இருக்கானா, இதை பண்ணு அது பண்ணுங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் டென்ஷன். கடைசியில என்னடா ஆச்சுன்னா ஒரு 40 வயசுல உடம்புல இருக்கக்கூடியதான எல்லா சக்தியும் போயிடுச்சு. அப்படின்னா வாழ்ந்துட்டு இருக்கா இன்னைக்கு. அது இல்லாம பழைய நாள்ல அவ சமைக்கிறத நிதானமா ஆனதும் ஒரு 8 மணிக்கு அப்படியே ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கும். எத்தனையும் அந்த முழுக்க அத்தனை ஸ்தோத்திரங்கள் அத்தனை ஜபங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அவ்வளவு தூரம் இன்னைக்கு என்ன முடியுமோ அது பண்ணுங்க. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அந்தந்த சந்தர்ப்பத்துல யாராருக்கு எப்படி முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். அதனால தினந்தோறும் கொஞ்ச நேரம் பகவானுக்காக அலாட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் பகவானுக்கு முன்னால உட்கார்ந்து ஸ்தோத்திரத்தை படிக்கும். அப்படியும் இல்லையா, யாரோ ஒரு பெரியவர்கிட்ட போய் ஒரு மந்திரத்தை எடுத்துன்னு அதை ஜபம் பண்ணுங்க. எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. எல்லா மந்திரமும் க்ஷேமமான ஒரு மந்திரம் தான். சுப்பிரமணிய சுவாமி ஒரு மந்திரமோ அல்லது ஒரு ராம மந்திரமோ சிவ மந்திரமோ பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்தா, அந்த பஞ்சாட்சர மந்திரம் அமிதமான சக்தி, மோட்ச பரியந்தமான சக்தியை கொடுக்கக்கூடியதான ஒரு மந்திரம். அம்பாளுடைய மந்திரங்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை நமக்கு எது இஷ்டமோ அது பண்ணிட்டே இருக்கணும். இந்த மனசுல கெட்ட எண்ணங்கள் எந்த அளவுக்கு குறையணுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். இது 2வது தேவ யஜ்யம். ஏன் இதை விஸ்தாரமா சொல்றேன்னா எல்லோரும் அனுஷ்டானம் செய்யத்தக்கதுங்கிறதுக்காக. அதனால முடியாது அப்படின்னு ரொம்ப பேரும் நினைச்சுருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு ரொம்ப மடி வேணுமோ அப்படி இருக்கணுமோ இல்லைன்னா அம்பாள் கண்ணை குத்துருவாளோ, கண்ணை குத்துறதுக்காக அம்பாள் கையில ஊசியை வச்சுட்டு இருக்காளோ. ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறேன்? உங்களை காப்பாற்ற வந்து இருக்கா சுவாமி. ஸ்ரீமாத்திரே நமன்னு சொல்லிட்டே இருங்களேன். எல்லோரும் பண்ணலாம், அதுல சந்தேகம். லங்காதாசனம் புருஷால் படிக்கலாமா, விஷ்ணுதாசனாம ஸ்திரீகள் படிக்கலாமா, ராமாயணம் ஸ்திரீகள் படிக்கலாமா, புத்திரான் சூயுரனுத்தமான் அதுலயே இருக்க. ஆனாலும் இவளுக்கு சந்தேகம், இது பண்ணலாமா பண்ணப்படாத, இப்படி எல்லாம் சந்தேகம். இந்த சந்தேகங்கள்லாம் போகணும். நமக்கு படிக்கலாம். வேத மந்திரங்களை ஸ்திரீகள் பரமாக சொல்லப்படாதுன்னு ஒரு நிர்பந்தமே தவிர மற்றைகள்லாம் எல்லோரும் படிக்கலாம், படிக்கணும். அதுக்கு பிரம்ம யஜ்யம்னு பேர் ஞாபகம். அதனால ஏதோ ஒரு மந்திரத்தை பெரியவர்கிட்ட வாங்கிட்டு நம்ம அதை அவஸ்தானம் பண்ணிட்டே இருக்கணும். இது முதல்ல சொன்னது இது பிரம்ம யஜ்யம். முன்னாள் சொன்னது தேவ யஜ்யம், 2வது பிரம்ம யஜ்யம், 3வது பூத யஜ்யம். இது பார்க்கணும். பூதங்கள்ல நம்மளோட இருக்கக்கூடியதான பிராணிகள். இந்த நார்த் இந்தியா போனா அங்க கோவில்களுக்கெல்லாம் எல்லா கோவிலையும் பக்கத்துல என்ன பொடி விற்பான், ஏதோ ஒண்ணு விற்பான். அது தூக்கி ஒரு 10 பைசாக்கு வாங்கி இல்லை 1 ரூபாய்க்கு வாங்கி அப்படி போடுவா. அங்க இருக்கிற புறாக்கள்லாம் சாப்பிடுவோம். அது ஒரு பெரிய ஒரு இது. அது இல்லைன்னா என்ன, அந்த பக்கத்துல ஏதாவது ஜலமோ தட்டாக்கமோ இருந்ததுன்னா அதை தூக்கி போடுவா. அந்த மீன்கள் சாப்பிடும். அது ஒரு சந்தோஷம். குழந்தைகள்லாம் என்ன பண்ணா அது வேணும் வேணும்னு கேட்டு போடும். பெரியவாளும் பண்ணிட்டு இருப்பா. இதுதான் பூத யஜ்யம். இருக்கு பூத யஜ்யம்னா நான் மட்டும் சௌக்கியமா இருக்கிறது இல்ல, நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான பிராணிகள்லாம் சௌக்கியமா இருக்கு. தினந்தோறும் ஆகாரம் அன்னத்தை வடித்த பிறகு அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அன்னத்தை எடுத்து காக்காவுக்கு போடணும். காக்கா பலி தினந்தோறும் போடணும். அதே போலயே ராத்திரி வேலையில கொஞ்சம் அன்னம் மிஞ்சி இருந்தா அந்த அன்னத்தை நாய்க்கு போடணும். வைவஸ்வதௌ சியாமகபலௌ வைவஸ்வதகுலோத்பவௌ அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்ற. கருப்பான நாய் ஒண்ணு, வெளுப்பான நாய் ஒண்ணு. யமதர்மராஜா கிட்ட இருக்காளா, அந்த நாய்க்கு நம்ம இதை போட்டோமே ஏன்னா சௌக்கியமாக ஆனந்தமாக பரலோகத்துக்கு போறப்ப சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும். இப்படி நாய்க்கு அன்னத்தை இடணும். பசுமாட்டுக்கு துவாதசி அன்னைக்கு காலமே, ஏகாசி நீங்க பட்டி இருக்கலாம், துவாதசி அன்னைக்கு அகத்தி கீரை கொடுக்கணும். அதே போலயே நம்ம அன்னத்தை அலம்பி இந்த கயனின்னு வச்சிருப்பா, அதை பசுமாடு கொடுக்கணும்னு இருக்க. இவை எல்லாம் கொடுத்தலையானால்
இந்த வம்சத்துல பித்ரு தோஷம்னு இருக்க பதில முன்னோர்களுக்கு நம்ம பண்ணாம விட்டு போனதான விவகாரங்கள், அவளுக்கு திவசம் கொடுக்கல, அவை கொடுக்கல, இது எத்தனையோ விவகாரமா இருக்கும். சில பேருக்கு குழந்தைகள் இருக்காது, ஏதோ போன பிறகு அதை மட்டும் பண்ணி விட்டுருப்பா, மற்ற வருஷம் அவளுக்கு ஒன்றும் கொடுத்துருக்க கிடையாது. அபுத்ரா கோத்திர அமிர்தா, குழந்தைகள் இல்லவாளோ யாரோ போயிருந்தவா, அவளுக்கெல்லாம் என்னென்ன இவைகள்லாம் கொடுத்தா நல்லது. இப்ப என்னாச்சு, பசுமாட்டுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் பட்சிகளுக்கும் நாய்களுக்கும் அத்தனையும் மனுஷன்தான் காப்பாற்றும். அந்த சூழ்நிலை இருக்க பார்த்தீங்களா, இவைகள்லாம் சுற்றுப்புறம் அவைகள்லாம் சௌக்கியமா வச்சுக்கணும். இப்ப பெரிய பெரிய ஆபீசர் நம்மலாம் அந்த மரத்தை வளர்க்கறான், வளர்த்து அதை யானை மாதிரியும் ஒரு பட்சி மாதிரியும் அதை கத்திரியால வெட்டுறோம். அது மாதிரி நம்ம கையும் காலையும் யாராவது வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பார்த்தேன். அதுக்கு உயிர் இருக்கு சுவாமி, அங்க இருக்கக்கூடியதான மரங்களுக்கு உயிர் இருக்கு, அதனால்தான் வளர்றத. அதுல வெயில் இல்லைன்னா என்ன பண்ண, நிழல் மேல விழுந்துட்டீங்கன்னா அந்த சாஞ்சி வளரும். சில மரங்கள்லாம் பாருங்க அது சாஞ்சி அந்த பக்கம் வளரும். அதுக்கு என்ன, அதுக்கு உயிர் இருக்குன்னு தெரியுது. அதுவும் மூச்சு காத்து விடுறது. அது கார்பன் டை ஆக்சைடு விட்டு ராத்திரி ஆக்சிஜன் ஈடுபடுறது அப்படின்னு சொல்றான் சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கட்டும். அது மனுஷனுக்கு எவ்வளவு சகாயம் பண்றா தெரியுமா? மரங்கள் நிறைய இருந்ததுன்னா மழை வரும், மழை வரலையானால் மரங்கள் முளைக்கும். அது அந்யோன்யாசை. நம்ம மദ്രാஸ் தவிர பெங்களூரோ அல்லது மற்ற மைசூரோ அங்கெல்லாம் முதல்ல எக்கச்சக்கமாக மரங்கள். சுங்கேரியில போய் பார்த்தீங்கன்னா 2 பக்கம்லாம் அடர்த்தியான மரங்கள், ரோட்டுக்கு 2 பக்கம் தெரியும். மழை கொட்டோன்னு கொட்டுறது. நம்ம ஊர்ல என்னடா, நம்ம தான் இருக்கோம், மழை இல்லை. காரணம் என்ன, நான் மரத்தை வளர்க்கல. வன மகோத்சவம்னு பண்ணிட்டு இருக்கா. வனபோஜனம் இந்த கார்த்திகை மாசத்துல எல்லோரும் போய் எல்லோரும் சேர்ந்து, இன்னார் மட்டும் இல்ல, அந்தனர்கள் மட்டும் இல்ல, எல்லோரும் சேர்ந்து காட்டுல உட்கார்ந்து இந்த மரங்களுக்குள்ள உட்கார்ந்து இந்த நேச்சுரல் சரௌண்டிங்ஸ்ல ஆகாரத்தை சாப்பிடணும். என்ன சங்கத்துல ஒரு ஐக்கமத்தியம் வரணும் அப்படின்னு சொல்லி வனபோஜனங்கள்ல பண்றதுன்னு ஒரு வழக்கம் இப்படி எல்லாம் இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமோ, இதெல்லாம் பூத யஜ்ஞம்னு. பஞ்சபூதங்கள் ஜலத்தை காப்பாற்றணும். நதியானது எப்படின்னா, நதியில நம்ம அந்த நதியை காப்பாற்றணும். நதியில எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜலத்தை விடுறதில்ல. நதியில ஸ்நானம் பண்ணோம்னா, காவேரியில ஸ்நானம் பண்ணணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் போய் தான் காவேரியில ஸ்நானம் பண்ணணும். நேர போய் காவேரியில ஸ்நானம் பண்ணக்கூடாது. வீட்டுல ஸ்நானம் பண்ணி அங்க போய் சங்கல்பம் பண்ணி அந்த காவேரிக்கு அர்த்த பிரதானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும். அங்க கங்கையில ஸ்நானம் பண்ணாலும் எல்லா நதிக்கும் அப்படித்தான் ஒரு சந்தர்ப்பம். அப்படித்தான் நதி ஸ்நானம் பண்ணி தீர்த்த ஸ்நானம் தெரியாது. நதியை காப்பாற்றணும், மலைகளை காப்பாற்றணும். இதெல்லாம் யாருக்கு, மனுஷனுடைய கடமை. மனுஷன் என்ன நினைக்கிறான், நான் மட்டும் சௌக்கியமா இல்ல, 5 பூதங்கள்ல இருந்து நான் எல்லாத்தையும் பெறுகிறேன். காத்து வாங்கிக்கிறோம் இல்லையா, காத்துக்கு சார்ஜ் பண்ணினா என்ன ஆகும்னு எவ்வளவு காத்து வாங்கிக்கிறோம். இந்த சுற்றுப்புறத்துல எவ்வளவு நெருப்பு எவ்வளவு வாங்கி இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி வச்சுட்டு தினந்தோறும் கேஸ் வரல, அது வரல, கேஸ்காரன் 500 ரூபாய் நோட்டு வாங்கிக்கல, என்ன விவகாரம். இப்படி கேஸ் வாங்கிக்கிறோம், இது வாங்கிக்கிறோம், நெருப்பு வாங்கிக்கிறோம், ஜலம் வாங்கிக்கிறோம், பூமியை உபயோகப்படுத்துறோம். நீங்க இவைகளுக்கு என்ன கொடுத்து, மனுஷனானவன் 5 பூதங்கள்ல இருந்து தான் பெற்றுக் கொள்கிறானே தவிர தான் அதுக்கு என்ன பண்ணினான் கொஞ்சம் யோசனை பண்ணல. இதுதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணினார், இது முக்கியமா நீ கவனிக்கணும். அவைகள் அழிஞ்சு போயிடுச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். ஆகையால் நீ அவளுக்கு பண்ணணும். பிராணிகள் வேணும் உனக்கு, பஞ்சபூதங்கள் வேணும். அவைகளுக்கெல்லாம் நதியை கெடுக்காத, நதி ஜலத்தை கொஞ்சமா கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கோ, அப்படித்தானே சொல்றது. நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லையே. இது பூத யஜ்யம்னு வச்சிருக்க. அடுத்தது பித்ரு யஜ்யம். இது 5 யஜ்யங்கள்ல எல்லோரும் பண்ணக்கூடியதான யஜ்யத்தை சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னால முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. கொஞ்சம் அன்னத்தை காக்காக்கு போட முடியாதா, நெஞ்சம் மிச்சம் இருக்கக்கூடியதா அன்னத்தை நாய்க்கு போட முடியாதா? ஆமா சார், நான் 36வது மாடியில இருக்கேன், எப்படி இறங்கி வருதுன்னு நீங்க அங்கே போய் உட்காந்து, நீங்க அங்கே போய் உட்கார்ந்து இவன் அங்கிருந்து கிராமத்தினுடைய பரிசரத்துல இருந்து இங்க வந்து இவனுடைய வசதிக்காக உட்கார்ந்து என்னால நல்ல கர்மா பண்ண முடியலையே, உலகம் இப்படி ஆயிடுது அப்படின்னு இவன் அழுதா என்ன அர்த்தம்?
பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு சாயங்காலம் வந்தோன்னா நீங்க எச்சத்தை கொண்டு வந்து கீழே வச்சிருந்தோம், நாய்க்கு அங்கே வந்து சாப்பிட்டு போறது. 2 நாள் நீங்க விட்டுன்னா வந்து சாப்பிடாதா நாய், அதுக்கு தெரியாத? மற்ற பிராணிகள்லாம் கோயம்புத்தூர்ல போய் பார்த்ததுன்னா பெரிய பெரிய தொட்டி கட்டி அதுல ஜலத்தை ரொப்பி வச்சிருக்கா. ஏன்டா யானை வந்து தீர்த்தத்தை சாப்பிட்டு போறோம். ஏன்னா அங்க வேற ஒண்ணும் கிடையாது விவகாரம் முழுக்க. அங்கிருந்து என்ன அந்த மலை பக்கத்துல வந்ததுன்னா அது வந்து அது வரப்ப கார் தான் நடுங்கிறதுன்னு, கார் போறதுக்கே பயப்படுறது. அந்த யானை ஏதாவது பண்ணணும். அது எப்படி 20 யானை ஒன்னா வருது வந்து அங்க இருக்கக்கூடியதான தீர்த்தத்தை முழுக்க சாப்பிட்டு போறது. அந்த ஊருக்கே யானை கட்டிடுது. யானைக்கு கட்டி வரல, யானையை கட்டுறதுக்காக இடத்துக்கு அதை எடுத்திருக்க. அப்படி யானை கட்டினே அந்த ஊருக்கு பேரு இது. அதனால மனுஷனானவன் மற்றவர்களுக்கு சகாயம் பண்றது, மற்ற பூதங்களுக்கு சகாயம் பண்றதுன்னு இருக்க. இது முக்கியமாக அறிந்து கொள்ளணும். இதுக்குதான் பூத யஜ்யம்னு பேர். பழைய நாள் எப்படி வாழ்க்கை இருந்தது, மனிதன் பாரதீயனாக இந்த ஊர்ல இருந்தவா எப்படி வாழ்ந்தான், அவனுடைய மனப்பான்மை என்னன்னு பார்க்கணும். இது வரைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு யஜ்யம் பிதிரு யஜ்யம்னு பேர். பிதிரு யஜ்யம்னா நமக்கு முன்னோர்கள் நம்மளை காப்பாற்றினவா, நாம் யாரால முன்னுக்கு வந்தோமோ அவளுக்கு நம்ம மரியாதை செலுத்த வேண்டாமா? நீங்க பிறந்ததுமே உங்களுக்கு என்ன தெரிஞ்சது சார்? ஒண்ணுமே தெரியாது. ஒன்னே ஒரு ஆசைத்தான் பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கா, நான் உயிரோட இருக்கணும், யாராவது கிட்ட வந்தா அழணும், அவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு. அப்படித்தானே பிறந்து அம்மா காப்பாத்தினாலும் அம்மா தூங்கல, அம்மா படுத்துட்டு இருந்தா 1-2 போயிருக்கேன் பக்கத்துல. அப்படி இருந்து உங்களை காப்பாத்தினாலும் இல்லையா, உங்களுக்கு பசிக்கிறதா, என்ன வேணும் என்ன ஏது பார்த்து, ஏதாவது நீங்க ரொம்ப அழுதுன்னா டாக்டர்கிட்ட காமிச்சு மருந்தை கொடுத்து, தனக்கு தூக்கம் இல்லாத போனாலும் பசி இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் அந்த அம்மா உங்களை பெரியவட ஆக்கினாலும் இல்லையோ. இன்னைக்கு நீங்க வந்து ஏதோ பேசிட்டு இருக்கையில அந்த சந்தர்ப்பத்தில் உங்களை காப்பாற்றாமல் இருந்தா உங்க கதி என்ன? உங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எங்க அம்மா என்ன காப்பாற்றவே சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்பாவானவர் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கூல்ல சேர்த்து ஒரு படிப்பை படிப்பித்து கொடுத்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து, ஸ்கூல்ல படிப்பு தானே ஒரு ஸ்லேட்டு பல்பம் வாங்கி கொடுத்தா போருமேங்கலையே, எத்தனை புத்தகம் வாங்கி கொடுத்தாரு, எத்தனை பை வாங்கி கொடுத்தார், சாக்ஸு ஷூஸு இதெல்லாம் எதுக்குன்னு பை கொடுத்தாலும் இல்லையோ, அந்த ஸ்கூல்ல என்னென்ன சொன்னாலும் அத்தனையும் வாங்கி கொடுத்து உங்களை பெரியவாளாக்கினாலும் இல்லையோ. அவளுக்கு காசு இருந்தவா கொஞ்சம், அவ ஏதோ காசு இருக்க வாங்கி கொடுத்துருக்கலாம், காசு இல்லாதவாளும் கஷ்டப்பட்டு பண்ணினாலோ இல்லையா? சரி, அதோட மட்டும் இல்ல சார், உங்க தாத்தா இருந்தார், பாட்டி இருந்தார், அம்மா அப்பாவை முடியாத போனாலும் அவ ராத்திரி கதை சொல்லி உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி உங்களோட விளையாடி பண்ணினாலா இல்லையா? பழைய நாள்ல. இப்ப அமெரிக்கால இருக்காவ, இவ ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கா, அதனால இப்ப பண்ண முடியல, 2 விவகாரம். ஆனாலும் அந்த பழைய நாள்ல பண்ணினாலா இல்லையா? நமக்கு அவளிடத்துல இருந்து இவ்வளவு வசதியும் இவ்வளவு சௌக்கியத்தையும் நான் பெற்றிருக்கேனே, நான் அவளுக்கு என்ன பண்ணணும்? யோசனை பண்ணி பார்த்தேன். ஆபீஸ்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னா தேங்க்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ரமோஷனோ லேட்டரோ வந்ததுன்னு வச்சுங்களேன், அவளுக்கு பார்ட்டி. இதெல்லாம் கொடுக்கறதில்ல. எத்தனை பார்ட்டி உங்க அம்மாவுக்கோ உங்க அப்பாவுக்கோ உங்க தாத்தாவுக்கோ கொடுத்தா அது சரியாகும் உங்க வாழ்க்கையில? யோசனை பண்ணி பார்த்தது எவ்வளவு கொடுக்கணும்? ஒவ்வொரு கணமும் உங்களை காப்பாத்தி இருக்காரு. எத்தனை நாள் தூக்கம் வரலன்னா தாத்தா கதை சொல்லி தூங்க வச்சிருப்பேன். அவன் கவனிக்கவே இருந்தே இல்லையே, அவளை பத்தி போயிடுச்சு, அவ பிராணம் விட்டா போயிட்டா சார். ஏன் அவ எதுவும் தப்பு பண்ணியா போதும், நம்மளை விட்டு அவ போனதுனால அவ தப்பு பண்ணினா போதும் தான் நீங்க பேசிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணினேன் அவளுக்கு? அவளுக்கு இவ்வளவு நல்லது பெற்றிருக்கேனே, நான் என்ன பண்ணினேன்? இந்த ஒரு அபிப்பிராயத்துல இருந்து வந்ததுதான் பித்திருவேங்க. அவளுக்கு நீங்க என்ன பண்ற? பிரம்மயஜம் பண்ணும்போது தினந்தோறும் ஜலத்தை கொடுறது. லோகத்துல கடைச்ச ஜலத்தை எடுத்து அவளை நினைச்சுன்னு ஒரு தர்ப்பணம் விடுறதுனால என்ன கேட்டு போயிருக்கா? உங்களுக்கு ஏதாவது வட்டம் வந்திருக்கா? அமாவாசை தினைக்கு எள்ளுஞ்சலத்தை விட்டுருக்கு, வேற ஒண்ணும் இல்லையே. அதே போல ஒரு ஸ்ரார்த்தம் ஒரு திவசம்னு வந்தது, ஏன்னா அவளுக்கு ஏதோ படைச்சு இந்த பிராமணால கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு நாள் வருஷத்துல. இதனால என்ன, நீங்க ஒரு நாள் வருஷத்துல திவசம் கொடுத்தீங்கன்னா அவளுக்கு 1 வருஷம் அன்னம் கிடைக்கிறதா? ஏவலோகத்தை அவளுக்கு விருலோகத்து.
வருஷத்துக்கு ஒரு தரம் பண்ணுங்க. அப்படி வருஷம் ஒரு தரம் பண்றது விட்டு போய் இருக்குமே. ஆனால் எந்த இதுல அந்த மகாலயம்னு வருது பார்த்தீங்களா, அந்த மகாலயத்தை அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் அவளுக்கு பண்ணினா அவளுக்கு அவ்வளவு லாபம் கிடைக்கும். அவ என்ன ஆகும், சௌக்கியமா இருக்குன்னு சொல்லுவா. அவளை நீங்க இந்த அட்ரஸ்ல இருக்க, இந்த ஊர்ல பிறந்து அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டு இருக்க, வாஷிங்டன்ல பிரசிடென்ட் வந்திருக்காரோ இல்லையா, அவருடைய வீட்டு போய் நீங்க போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவன் அன்னைக்கு திவசம் தினமா இருந்ததுல நீங்க இந்த உலகத்துல அதை வச்சு இல்லை அவளை இவன் ஆரம்பிச்ச. ஆனா அவ காசுன்னு இருக்கா, இவன் ஏதாவது கொடுக்க மாட்டானா? அந்த சந்தர்ப்பம் வச்சு இவன் நல்லா இருப்பான்னு சொல்லுவானே, அவன் நல்லா இருப்பான்னு நினைச்சா நிஜமா நம்ம சௌக்கியமா இருப்போம். வேற ஒண்ணும் இல்லை. இவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு இல்லை, யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ கொடுத்துருக்கா, சௌக்கியமா இருக்கட்டா அப்படின்னு நினைச்சா என்ன? உங்களுக்கு நின்ன சௌக்கியமா இருக்கு, இன்னைக்கு ஏதோ ஒரு லாபம் வந்திருக்கேன்னா இது யார் பண்ணாலும் அவ சௌக்கியமா இருக்குன்னு நினைக்கிறதோ நீங்க சாதாரணமா அவ இல்லாம தெரியாது போனாலும். அதே போலதான் பிதிர் தேவதைகளுக்கு நம்ம இன்னார் இருக்கோம், இன்ன பிறந்திருக்கோம், என்ன கஷ்டப்பட்டிருக்கோம்னு தெரியாத போனாலும் அவ சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாலே நமக்கு சரீரம் சௌக்கியமா இருக்கும், மனசு சௌக்கியமா இருக்கும். வயசு வலி முதல் வியாதிகளோ குழந்தைகள் இல்லாத போதுங்கிற ஒரு தோஷங்களோ இவைகள்லாம் பரிகாரம் ஆகும். இது பித்ருயஜ்ஞம். ஒரு மனுஷன் பித்ருயஜ்ஞத்துக்கு என்ன பண்ணணும்? மரணானந்தரம் அவளுக்கு அந்த ஒரு வருஷம் பண்ண வேண்டியதான காரியங்களை பண்ண வேண்டியது, அமாவாசை அன்னைக்கு ஒரு தர்ப்பணத்தை கொடுக்க வேண்டியது, அதோட மட்டும் இல்லாமல் அவன் திவச தினத்தின் எண்ணிக்கை காலமானாலும் அன்னைக்கு அவளுக்கு ஏதோ பண்ண வேண்டியதை பண்ண வேண்டியது. இதை பண்ணினா இதுக்கு பித்ருயஜ்ஞம் வருது. நீங்க அவளுக்கு மட்டும் பண்ணல சார், அந்த வம்சத்துல இருக்கிற எல்லோருக்கும் பண்ணிருக்க. எங்க அப்பாவுக்கு தான் திடீர்னு சொன்னா அப்பாவை மட்டும் இல்ல, அப்பா அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பா, அதோட மட்டுமல்ல அப்பாவுக்கு அம்மா, அம்மா அப்பா ஆத்துக்காரி, அப்பா அப்பா அவருடைய ஆத்துக்காரி, அவருடைய ஆத்துக்காரி, அவளுக்கெல்லாம். அது இல்லாம யாராரு போனாலும் அவளுக்கெல்லாம். பேர் இல்லாம ஊர் இல்லாம போயிட்டாலும் இல்லையா, சில சமயத்துல ஒண்ணும் தெரியாது, ஏரோப்ளேன் இருந்து கீழே விழுந்து பிராணம் விட்டான், என்ன பண்றது? எந்த தீவிர போதான் தெரியாது. ஏரோப்ளேன் 6 மாசம் அப்புறம் தான் கண்டுபிடிச்சான். எங்கதான் பண்ண கண்டுபிடிக்கல, அது சமுத்திரத்துல போச்சுன்னு கண்டுபிடிச்சான். ஏன்னா ஏதோ ஒரு மீன் அதனுடைய ஒரு பாத்தை காத்தெடுத்தான், அந்த பாத்துல இந்த பேர் இருந்ததா, ஓஹோ இதுதான் சாப்பிட்டது, சமுதிரம் தான் போச்சு. 6 மாசம் அனுப்பலாம். இது வரைக்கும் 6 மாசம் அவர் திண்டா எந்த இருந்தாரா, பத்தி யாரு கலப்பட்ட கேட்டா என்ன சொல்லுவோம், நீ ஏன் பிளேன்ல போடேன்னா அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு சமாதானம் உண்டோ? கிடையாது. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம முன்னோர்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருந்தது, நான் யாராரிட்டிருந்து நன்மையை அடைஞ்சேனோ அவளுக்கெல்லாம் நான் பிரதிவாரம் கொடுக்கணும். இது பித்ருயஜ்ஞம். தேவயஜ்ஞமாச்சு, பிரம்ம யஜ்ஞமாச்சு, பூத யஜ்ஞமாச்சு, பித்ருயஜ்ஞம். அடுத்தது மனுஷ யஜ்ஞம். மனுஷன் மனுஷனுக்கு உதவணும், ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட்ல தான் தானம்னு உண்டு. நாம நமக்கு எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் சார், நான் சும்மா யாரும் கொடுக்கல, கஷ்டப்பட்டுதான் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா சம்பாதிச்சா காசு வரத்துக்கு தான் கஷ்டப்பட்டிருக்கு, அது சந்தோஷமா இருக்கிறவங்க என்ன பண்றதுன்னு நம்ம மாதிரி கஷ்டப்படுறவால கொஞ்சம் கொடுங்களேன். ஒரு மனுஷன் 100 ரூபாய் சம்பாதிச்சா 20 ரூபாய் தானம் பண்ணணும். சுக்கராச்சாரியர் அந்த நீதிகளை சொல்லிட்டார். 1/5 கவர்மெண்ட்டுக்கே இவ்வளவு டாக்ஸ் கட்டுறேன் சார், 33%, இது வேற நான் கட்டினா என்ன பண்றது, இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. அவன் என்ன பண்ணணும், தான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல 16ல ஒரு பங்கு கொடுங்கன்னு பழைய நாள்ல வச்சுட்டு இருந்தா ராஜாக்கள்லாம். நீங்க ஜபம் பண்ணினாலே ஜபத்துல 16ல ஒரு பங்கு ராஜாவுக்கு சேரணும். அதே மாதிரியே நம்ம எவ்வளவு சம்பாதிச்சோமோ அதுல ஒரு பங்கு முன்னாடி அதை கொடுத்துட்டு தான் அப்புறம் வாங்கிப்பான். இப்ப எல்லாம் புடிச்சுட்டு கொடுக்குறான். ஆபீஸ்ல என்ன பண்றான், அதை புடிச்சுட்டு மிச்சம் தான் இப்ப கொடுக்குறான். பழைய நாள் அப்படி இல்லை, வாங்கி போடுறப்பவே சார் இது ராஜாவுடைய பாகம் அப்படின்னு புடிச்சுட்டு தான் கொடுத்துட்டு தான் மீதி வாங்கிப்பான். ஜனங்கள் இடத்துல அவ்வளவு ஒரு மரியாதை இருந்தது. ஏன்னா ராஜா சௌக்கியமா நம்ம கையில இருந்தா தானே நமக்கெல்லாம் நல்லதை பண்ணுவார். ராஜா எப்படி இருந்தால் ஒரு பைசா நான் கொடுக்க நான் எடுத்துக்க மாட்டேன், ஜனங்களுக்கு நன்மை பண்றது. தர்மராஜாவை ஒருத்தர் வந்து கேட்கிறார், இது போல நீங்க காசை கொடுத்தேன்னா நான் அதை இன்னொருத்தர் கொடுத்து விட்டு நான் ஃப்ரீ ஆயிடுவேன் அப்படின்னு கேட்டார். என்ன சொன்னா தெரியுமா தர்மராஜா, இது என்னுடைய காசு இல்லப்பா, அது இது ஜனங்களுடைய காசு, அரசாங்கத்துக்கு நீ ஏதாவது பண்ணு அப்புறம் நான் உனக்கு அதை கொடுக்குறேன்.
என்ன பண்ண முடியும்னு அவன் சும கூத்தாண்டி அந்த கயறு மேல ஏறி இந்த பக்கம் அந்த பக்கம் ஏறி இது பண்ணுவாள் அந்த ராஜா அப்படி கேட்டான் கேட்டான் ராஜாவை கேட்டா கொடுப்பாரு நினைச்சான். நான் சும்மா கொடுக்க மாட்டேன், நீங்க இது பண்ணுன்னா சரின்னு பண்ணினான். அன்னைக்கு சாயங்காலம் அத்தனை பேர் எதிர்க்கையும் 1 மணி நேரம் அவளுக்கெல்லாம் சௌக்கியமா வரும்படி அவ சிரிச்சுட்டு இருக்கும்படி பண்ணினா. அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், அதுக்கப்புறம் ராஜா கொடுத்தாரு ஒரு கேட்டாரு. அந்த கதை வேற. அப்புறம் என்ன ஏற்று இப்ப வேண்டாம், அந்த பாரதம் சொல்லப்பட்டு வருவோம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த ராஜாவா இருக்கிறவன் எப்படி இருந்தா இந்த காசை அனாவசியமாக தன்னிஷ்டமா இருக்கிறத கொடுக்கப்படாது. அது ஜனங்களுடைய காசை அதை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படிதான் உபயோகப்படுத்தணும். தனக்காக எடுத்துக்கிறது இல்லை. தான் எவ்வளவு சொல்லி இருக்கோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும். அதுக்கு மேல தான் உபயோகப்படுத்தக்கூடாது. அதனால ராஜான்னு நான் சொல்லல. நம்ம ராஜாக்கள்லாம் ராஜர்ஷிகள், ரிஷி மாதிரி வாழ்ந்தார்கள். நர சக்கரவர்த்தியோ தர்மராஜாவோ அவெல்லாம் பார்த்தால் ராமனோ எப்படி வாழ்ந்தார்? சொகுசாக ஆனந்தமாக வாழ்க்கை நம்ம வாங்குறோம் வாழணும்னு வாழவே இல்லை. அதனால மனுஷியாளுக்கு நம்ம சகாயம் பண்ணணுங்கிறது முதல்ல. முக்கியமாக கிரகஸ்தாசிரமத்துல பிரம்மச்சாரிக்கு அன்னத்தை இடணும். பிரம்மச்சாரியா இருக்கிறவா என்ன பண்ணும், அவளுக்கு வேதாத்தியனம் படிக்கிறவாளுக்கு சகாயம் பண்ண. ஸ்கூல்ல யாராவது படிக்கிறா, ஃபீஸ் கட்ட முடியல, நம்மளால முடிஞ்சது பண்ணுங்க. எல்லா ஃபீஸும் உங்களாலேயே கட்ட முடியாது, ஏதோ முடிஞ்சது சகாயம் பண்ணுங்க. நோட்டு வாங்கி கொடுங்க பசங்களுக்கு, பண்ணலாமோ இல்லையா? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மொழி பண்ணுங்க. அதே போலயே மற்ற பதார்த்தங்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கல்யாணம்னா போய் ஒரு 10 ரூபாவோ 100 ரூபாய் 1000 ரூபாவோ ஒதுக்கி கொடுங்க. இப்ப 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது, அதை ஒதுக்கி கொடுக்காது, பழைய நோட்டை கொடுத்துறேன் சொல்ல. இப்ப விவகாரம் என்னன்னு, அது அவளுக்கு இது ஜனங்களுக்கு நம்மளால முடிஞ்சது சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். ஜனங்கள் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும். இது ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தயா தேயம் ஸ்ரீயா தேயம் ஸ்ரீயா தேயம் சம்விதா தேயம் எல்லாம் சொல்லியிருக்க வேதங்கள்ல. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்ததுதான் அவளுக்கு கல்யாண பத்திரிகை வச்சா போய் ஏதோ நம்மளால முடிஞ்சது, உங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லலையே. ஆனா மனுஷாளுக்கு சகாயம் பண்ணணும். கிரகஸ்தனா இருக்கிறவன் பிரம்மச்சாரிக்கு அன்னத்தை இடணும், படிக்கிறவாளுக்கு ஹெல்ப் பண்ணணும். சன்னியாசிகளை ஹெல்ப் பண்ணணும். சன்னியாசிகளுக்கு விஷயம் இவன் தான் போடணும், அவன் சமைச்சுக்க கூடாது. இங்க சமைச்சுக்கிறேன், நானே சமைச்சுக்கிறேன், எனக்கு மக்களையே சமைச்சுக்கிறேன், சன்னியாசி இன்னும் சன்னியாசம் என்ன, அவரும் இந்த மேல கத்திரிக்காய் கிடைக்கல, வெண்டைக்காய் கிடைக்கல, நான் என்ன பண்றது, எனக்கு இதுதான் விஷயம், அது பார்த்தாதான் நல்லா இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாருன்னா சன்னியாசம் இல்ல. ஆயிரம் சன்னியாசிகளுக்கு யாரை பிட்ட போடணும், கிரகத்தான் போடணும். இதுதான் உங்க டியூட்டி. ஒரு மனுஷன் யாருக்காக வாழலாம் சார்? இத்தனை பேருக்கா, நம்மளை முன்னுக்கு கொண்டு வந்ததான பிததேவதைகளுக்காக, உலகமெல்லாம் சௌக்கியமா இருக்கணும் என்பதற்காக தேவதைகளுக்காக, அதே போலயே எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் என்பதற்காகவும் தனக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்காகவும் பிரம்மயஜ்யம், பஞ்சபூதங்கள் பட்சிகள் பசுக்கள் பூச்சிகள் அவை எல்லாம் சௌக்கியமா இருக்கணும் என்பதற்காக பூதயஜ்யம், மனுஷெல்லாம் சௌக்கியமா இருக்கணும், நம்மளோட எல்லோரும் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக மனுஷயஜ்யம். இந்த 5 யஜ்யங்கள் எல்லோரும் பண்ணணும். புருஷாலும் பண்ணணும், ஸ்திரீகளும் பண்ணணும், அந்தணர்களும் பண்ணணும், அந்நியர்களும் பண்ணணும். ஒவ்வொரு மனுஷனுடைய ஒரு டியூட்டி. அவருக்கு எவ்வளவு வருதோ ஆகுது. உங்களுக்கு மாசத்துக்கு 5000 10,000 தான் வருது, அதுல கொஞ்சம் கொடுங்க. ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் உங்களுக்கு வருதா, கொடுங்க, அதுல கொடுங்க. யாரு வேண்டாம்னு சொல்ல, நம்மளா மனசுல தீர்மானம் பண்ணிக்கணும். எவ்வளவு வரதோ அதுல ஒரு பங்கு சில பேருக்கு கொடுப்போம். அந்த கொடுக்கறது எப்படி? 2 விதமா. உங்களை விட கீழ்நிலையில இருக்கிறவாளுக்கு பண்ணக்கூடிய தானம் ஒண்ணு, அது சாதாரணமான தானம், அதை மனுஷ யஜ்யத்துக்குள்ள சேர்ப்பது. இன்னொரு யஜ்யம், வேதாத்தியனம் பண்ணினவா, சாஸ்திரங்கள் வாசிச்சவா, அனுஷ்டானத்தோட இருக்கிறவா, உபாசகாலா இருக்கிறவா, அவளுக்கு தானம். இது எதுக்குன்னு, அவ மறுபடியும் பண்ணினா லோகத்துல மனுஷாளுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். ஒரு மகான பார்த்தலையானால் உங்க மனசு நிம்மதியா, அதுக்காக அவளுக்கு தானம் பண்ணணும். இந்த 5 யஜ்யங்கள் யாரு பண்ணலாம்? இது என்னால பண்ண முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு லிமிட் வச்சிருந்தேன்னா, ஒரு நாளைக்கு 4000 தான் வாங்கணும்னு வச்சா, உங்களுக்கு 4 வருஷம் நாளைக்கு வேணும் கல்யாணம்னா என்ன பண்ணுவேன்? அது லிமிட் வச்சீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாருங்க. அது உங்க மனசு நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும்.
இப்படி நீங்க பண்ணினேன்னு வச்சுங்களேன், உலகமெல்லாம் க்ஷேமமா. இப்படி பண்ணினா இதுதான் நிஜமா அம்பாளுக்கு பிரியமானது. பஞ்ச யஜ்ஞ பிரியா. பஞ்ச யஜ்யங்கள்னு என்னதுன்னு தேவதா ரீதியாக வேதத்துல சொன்னதான அக்னிஹோத்திர தர்மபூர்ணமாச சாதுர்மாச 10 சோமம் எனக்கூடியதான 5 யஜ்யங்கள், அது ஒரு அர்த்தம். ஸ்ருதியில சொல்லியிருக்கக்கூடியதான பிரசித்தமான யஜ்யங்கள் தேவ யஜ்யம், பிரம்ம யஜ்யம், பூத யஜ்யம், பித்ர யஜ்யம், மனுஷ யஜ்யம். இது ஏன் சொன்னேன்னா, லலிதா சகஸ்ரநாம கிரந்தத்துல மறுபடியும் இது வராது. இது என்னையோட இதனுடைய விவகாரம் சொல்லும், இது மேல சொல்ல மாட்டேன். ஏன்னா எது பாஷ்யக்காரர் எது சொல்லியிருக்காரோ முக்கியமா எது இருக்கோ எது தெரிஞ்சுக்கணுமோ அது இங்க தெரிஞ்சுட்டாரு. அதுக்கு அடுத்தது பாஞ்சராத்திராகமத்துல இன்னொரு செட்டு சொல்லி, அது என்ன, அபிகமனம் உபாதானம் இஜ்ஜா ஸ்வாத்யாய யோகம் இத்யுக்தா பஞ்சவிதா பூஜாவா. பகவானுக்கு பண்ணக்கூடியதான பூஜை. கிராமாந்தரத்துல என்ன பண்ணுவா, கோவிலுக்கு போறது காலம்பரை எழுந்து குளிச்சு விட்டு கோவிலுக்கு போவா. கோவிலுக்கு போயிட்டு கோவில வெளியில இருக்க பிராகாரங்கள்லாம் பெருக்கி விடுவா. சுவாமிக்கு நந்தவனத்துல இருந்து புஷ்பத்தை கொண்டு வந்து அதை பறிச்சு அதை பூவா கட்டி மாலையா கட்டி கொடுப்பா. அந்த சுவாமிக்கு எவ்வளவு சகாயம் பண்ணியிருந்தாருன்னா, அவளுடைய மனசுல என்ன எண்ணம், இந்த பகவான் என்ன காப்பாத்துறாருங்கிற எண்ணம். இதுதான் நிஜமான பூஜை. பூஜைன்னா என்னது, அது ஒரு விவகாரம். பூஜைன்னா இவன் எல்லாம் என்ன, புஷ்பத்தை போட்டு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி விட்டு, நமஸ்காரம் பண்ணினா பண்ணலாம், இல்லைன்னா கண்ணத்தை தொட்டுண்டா. இப்ப மாடானா என்ன பண்றாங்க, சுவாமிக்கு முத்தம் கொடுக்குறான், முத்தம் கொடுத்து அப்படிங்கிறான். இது வந்து தெரியாதனால அவளை தப்பு சொல்லவே கூடாது. அவளுக்கு தெரியல எப்படி பூஜை நீங்க சொல்லி கொடுத்துடா. சொல்லி கொடுக்காம அவளுக்கு ஏதோ தோணிட்டு பக்தியோட தானே பண்ணிட்டு இருக்கான். சொல்லி கொடுக்காது நம்ம தப்பு. உங்களை கேட்டா அவ வந்து என்ன கேட்கல சார், அவளுக்கு தெரியாது தானே. சரி கேட்கணும்னு கூட தெரியலையே, பக்கத்துல இருக்கிறவன் பண்றா, இவ பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவுதான். கோவிலுக்கு போறப்ப ஸ்கூட்டர்லயே இருந்து பின்னால இருக்கிறவன் அப்படியே அப்படிங்கிறா. தப்பா ரைட்டா? அந்த அம்மாவுக்கு பக்தியோடு தானே பண்ணிட்டு இருக்கா. நீங்க அந்த அம்மாவை பாக்குற பார்த்தது இல்லாத மட்டுமல்ல கமெண்ட் அடிக்கிறல. அப்படி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அவளுக்கு சொல்லி கொடுத்துல பூஜைன்னா என்னதுன்னு சொல்லி கொடுத்துல. அவ கேட்கல, தெரியல. ஒருத்தர் பண்றது பார்த்தா இன்னொரு அம்மா பாக்குற, கொஞ்ச நாள் அனுப்புறேன் இதுதான் பூஜைன்னு நினைக்கிறேன். விவகாரம் என்ன, மூணாவது பூஜையானது 5 விதம். அபிகமனம், உபாதானம், இஜ்ஜா, ஸ்வாத்யாய யோகம். தினந்தோறும் கோவிலுக்கு போவா, கோவில்ல பெருக்குவா, கோவில நீட்டா வச்சுக்கணும். கோவில்ல நீட்டா வச்சுக்கணும்னு சொல்றது பார்த்தா நம்ம இந்த ஊர்ல இருந்து மற்ற ஊருக்கு போனா தான் தெரியும். ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா இப்படி ஊருக்கள்ல போனேனால், அமெரிக்கா, அந்த ஊர்ல அவ கோவில மெயின்டைன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு புத்தி வரும். கிறிஸ்டியன்ஸ் ஒரு சின்ன தூசி கூட வராது. அப்படி வச்சுன்றது தான் நம்ம ஊர்ல. பழைய நாள்ல என்ன பண்ணிட்டு இருக்கா, கோவில வந்து அந்த கிராமத்துல பைத்தான் ஞாயிற்றுக்கிழமை நான் பெருக்கிறேன், திங்கட்கிழமை நீங்க பெருக்கணும், ஒவ்வொரு வீட்டுலயும் வரிசையா வந்து பெருக்குவோம். கோவில் சுத்தமா இருக்கணும். அதுக்கப்புறம் நந்தவனத்தை வந்து புஷ்பத்தை கொண்டு வந்து அந்த புஷ்பத்தை வரிசையா தொடுத்து அந்த புஷ்பத்தை சுவாமிக்கு கொடுப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த நந்தவனத்தை மெயின்டைன் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்னன்னா, சுவாமிக்கு பூஜை பண்ணும் பொழுது இவெல்லாம் சேர்ந்து படிப்பா. உள்ள உட்கார்ந்து இப்ப என்னமோ அவரை இப்படி இப்படி பண்ற, நீங்களாம் பார்த்தா கண்ணை மூடிக்கிற. கோவிலுக்கு போனா தான் கண்ணை முடிக்கிறோம். அதேதோ மாலுக்கு போனாலும் எங்க மூடினாலும் லாபமாவது இருக்கும். இல்லாத வேண்டாத பொருள் கண்ணை தேடி விடாம. கோவிலுக்கு போனாலும் கண்ணை மூடிட்டு அப்படியே கம்முன்னு அப்படியே போறோம். எங்க பார்க்கணுமோ அங்க பாக்குறது இல்ல. பகவான பார்க்கணுங்கிறதுக்காக தானே கோவிலுக்கு போனேன். கற்பூர ஆர்தேவர் எடுக்கணும்னா இவர் கண்ணை மூடிட்டார். இது வரைக்கும் இருட்டா இருக்கியா கருவறையில நான் கற்பூர ஆரத்தி காட்டுறேன், ஒழுங்கா பாருங்க, உங்க மனசும் வசிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக கற்பூர ஆரத்தினா கற்பூரத்தை கையில எடுக்கணும்னா கண்ணை மூடி அப்படியே பாக்குறோம். என்ன பண்றோம் தெரியல. நம்ம பூஜைன்னா என்னதுன்னு சொல்லி தரணும். ஈஸியா. அதுக்கப்புறம் சுவாத்தியாயம். கோவிலுக்கு போயிட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு சுவாமியை பார்த்தவரை ஒரு பிரதட்சணம் பண்ணி ஒரு தூணுகிட்ட உட்கார்ந்து ஒரு ஸ்லோகமோ 2 ஸ்லோகமோ பகவானை நினைச்சு கண்ணை மூண்டு அந்த பகவான் சொல்லுவத மனசுல நினைச்சுட்டு வரணும். சில பேர் சொல்லுவா, கோவிலுக்கு போனேன்னா ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு வழக்கம்னு சொல்வாளோ. எதற்காக?
இங்க இருந்து வந்து இங்க பாஞ்சராத்திர ஆகமத்துல இருக்க பூஜைன்னா என்ன, கோவிலுக்கு எப்படி போறது? அதிகமனம், கோவிலுக்குள்ள போய் கோவிலை சுத்தப்படுத்துறது. உபாதானம், கோவிலுக்குள்ள போய் பகவானுக்கு வேண்டியதான பொருள்களை சம்பாதிச்சு கொடுக்கறது. எனது நந்தவனத்துல புஷ்பத்தை கட்டி கொடுக்கறது, தொடுத்து கொடுக்கறது, ஊதுவத்தியை வாங்கி போய் கொடுக்கறது, பகவானுக்கு நெய்ய வாங்கி போய் கொடுக்கறது. இதெல்லாம் பண்ணலாமா? ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு 1/4 கிலோ நெய், நான் பசு நெய்யை கொண்டு போய் சுவாமி கொடுக்கலாமோ இல்லையோ? நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டாம், அது இதுலயே போட்டுட்டு ஊத்திட்டு வரலாமோ இல்லையோ? என்ன ஆக போறது? அந்த சுவாமி உங்களுக்கு மட்டும் இல்லை சார், வரவாளை எல்லாரையும் காப்பாத்துற. அதனால இவன் எல்லாம் இது உபாதானம்னு பேரு. அதுக்கு அடுத்தது வித்யா, ரெகுலரா பூஜை பண்றது. சுவாமிக்கு மந்திரத்தை நீங்களே சொல்லுங்க, தெரிஞ்ச மந்திரம் சொல்லுங்க. அதே போலயே சுவாமி பூஜை பண்ண பக்தர் பூஜை பண்ணிட்டே இருக்கிறோம், நீங்களும் அந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன, சுவாத்தியாயம், கோவில பிரவேசனம் பண்ணி ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச 2 ஸ்லோகமோ 3 ஸ்லோகமோ சொல்லிவிட்டு மனசுல அந்த கோவிலுடைய அந்த சுவாமியுடைய விக்கிரகத்தை மனசுல கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி திரும்பி வரணும். 5 லட்சணம் இருக்கு. அதான் பஞ்சயஜ்யம். அதிகமனம் 1, உபாதானம் 2, வித்யா 3, சுவாத்தியாயம் 4, யோகம் 5. யோகம்னா கண்ணு முழு பகவான தியானம் பண்றது. இத்யுக்தா பஞ்ச விதா பூஜாவா. பூஜைகள்லாம் என்னதுன்னு கேட்டீங்க. பூஜைன்னா என்ன? இது கொஞ்சம் பூஜையை பத்தி 4 மணி நேரம் பேசலாம். அத்தனை விஷயம் இங்க இருக்கு. இதை முழுக்க சொல்லியிருக்கா. வேண்டாம், நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தா போதும். அதுக்கு அடுத்தது குலாகமே கேவலோ யாமலோ மிஸ்ரா சக்கரயுக்வீர சங்கரா இது பஞ்சவிதா பூஜா. கேவலமான பூஜை, யாமலமான பூஜை, மிஸ்ர பூஜை, சக்கரயுக் பூஜை, வீர பூஜா. அப்படி ஒவ்வொன்றும் பூஜையை பத்தி என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இப்படி எல்லாம் வீர பூஜை இவைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் குலாகமத்துல சொல்லியிருக்கு. நித்யா தந்திரத்துல ஏதிதி மத்தியமாத்யம் த்விதீயம் நவயோனிஷு இத்யாரப்ய இது பஞ்ச பிரகாரார்த்தா புரோக்தா சர்வார்த்த சித்திதா அப்படின்னு 5 விதமான பூஜைகள் சர்வார்த்த சித்திதா. மனுஷனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான பூஜைகள் விசேஷமாக சொல்லியிருக்கு. புருஹத் தந்திர கௌமுத்யாம் தன் மூலகே மந்திர மகோததோ. மந்திர மகோததின்னு ஒரு கிரந்தம். மகோததின்னு பெருங்கடல்னு அர்த்தம். மந்திர மகோததி எல்லா மந்திரங்களும் 7 கோடி மந்திரங்கள் அதுல போட்டிருக்கு. 10 கோடி மகாமந்திரங்கள் அத்தனையும் மந்திர மகோததியில இருக்கு. அத்தனை தேவதைகளுக்கு ஏன்னா யாருக்கு எதுல இஷ்டமோ அதுல. ஒரு சுவாமியை வசதி, ஒரு சுவாமியை கம்மின்னு சொல்லக்கூடாது. விஷ்ணுதான் வசதி, சிவனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறது. சிவன் தான் வசதி, விஷ்ணு பேரே சொல்லப்படாதுன்னு சொல்றது. அம்பாள் தான் வசதின்னு சொல்றது. இதெல்லாம் தப்பு. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அக்னிம் யமம்மா தரிஸ்வானமாஹூர் பேருன்னு சொல்றது. இருக்கக்கூடிய தெய்வம் சத்துன்னு ஒண்ணுதான். அந்த ஒரு சத்தானது பல உருவங்களை எடுத்திருக்கு. ஏன்னா பலவிதமாக நடக்கிறதுனால கிருஷ்ணனை எப்படி தியானம் பண்ணியிருக்க? வெண்ணை சாப்பிடுற கிருஷ்ணனாகவும், தமிழர் கிருஷ்ணனாகவும், அந்த கிரிதாரியாக மலையை கையில வச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணனையாகவும், ராதா சமேதா கிருஷ்ணா பக்கத்துல ராதையோடு இருக்கக்கூடியதான கிருஷ்ணனையும், ருக்மிணி சத்யபாமா சமேதமாக 2 ஆட்டுக்கருமையும் கையில போட்டு அந்த கிருஷ்ணனை பார்த்தேல இருக்கு. ஒண்ணுமே இல்லாம வெறும் அவருக்கு வெறும் நெமலி, அந்த மயில் தோகை இருக்கு பார்த்தேல, அந்த தோகை தான். வெறும் ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா ஒரு மாலை போட்டு அப்படியே அழகா இருக்க. புல்லாங்குழல் வச்சுட்டு ஒரு கிருஷ்ணன் இருக்க. அவர் காலம் ஒரு பசுமாடு நக்கிட்டே இருக்கு. அந்த பசுமாடுக்கு ஒரு டவுட் வந்துருக்கான். ஊர்ல இருக்கிறவங்க இங்க இவர் காலில் நமஸ்காரம் பண்றான். அந்த காலம் என்ன இருக்கிறதுல ஊர்ல இருக்கிறவங்க நமஸ்காரம் பண்றான். யாரும் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சு அதை நட்டி பார்த்ததான். இவர் பார்க்காரு, பண்ணு ஏதோ ஒண்ணா தூசியாலும் போட்டேன். அந்த ஒவ்வொரு பிராணிக்கும் அந்த கிருஷ்ணன் இடத்துல ஒரு இது பாருங்க. தனது பல்ல மல்லிகா. ஒரு நாளைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு புல்லாங்குழல ஊதினார். அத்தனை ஸ்திரீகளும் அத்தனை ஜனங்களும் ஓடி விட்டுட்டாங்க அந்த பகவானுடைய புல்லாங்குழலை கேட்டு. அதுக்கப்புறம் தான் ராசலீல நடந்தது. அஞ்சனா மங்கனா மந்தரே மாதவம் 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 சந்தரே நங்கனா இத்தமா கல்பிதோ சஞ்சகோ எழுனா கோபதி நந்தனா. எவ்வளவு அழகா பாடின.
ஆனா கிருஷ்ணன் இப்படித்தான் தியானம் பண்ணணும்னு இருக்கா எப்படியாவது நினைச்சேன். ராமனை சீதாராமனா பார்க்கலாம், வெறும் ராமனா பார்க்கலாம், ராமன் நின்றுட்டு ராமன் லட்சுமணன் சீதை முன்னால அனுமார் இருக்கா போல பார்க்கலாம். பட்டாபிட கோபத்துல அவர் ஆனந்தமாக பத்மாசனத்துல உட்கார்ந்து பத்ராசனத்துல வாமே பூமி சுதா புரஸ்த ஹனுமான் பச்சாத் சுமித்ரா சுதோ பரவத்த பாஸ்கரையோ வாயுவாது கோணிய சுதா சுக்ரீவத்த விபீஷணத்த யுவராட் தாராசுரோஜ அம்பவான் மத்தியே நீலகரோஜ கோமலத்திலும் ராமம் பிரதேசியாவல. அப்படி பாருங்க வேண்டாம் சொன்னேன். எந்த உருவத்திலையாவது பார்க்கலாம், எந்த ஸ்வரூபம் உங்களுக்கு பிடிக்கிறதோ அப்படி பாருங்க. ஆனா அந்தந்த ஸ்வரூபத்துக்கு தனித்தனி மந்திரங்கள். அந்த ஸ்வரூபத்தை நாம் பார்க்கணும்னு சொன்னா அதை பார்க்கறதுக்கு தனியான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லக்கூடியதான கிரந்தம் மந்திர மகோதரி. ஏன்னா மனுஷனுடைய மனசு பலவிதமா இருக்கு. பலவிதமான மனசுகளுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடியதான பல உருவங்கள். ஒவ்வொரு உருவமும் நமக்கு பிரத்யட்சமா இருக்க வேண்டியதான ஃபார்முலா, மேஜிக் ஃபார்முலா மந்திரம். அதுக்கு அங்கன்யாசம் என்ன, கரன்யாசம் என்ன, தியானம் என்ன, அத்தனையும் 7 கோடி மந்திரங்கள் கணக்கெட்டிருக்கு மந்திர மகோதரியில. அந்த மந்திரம் அதுக்குத்தான் இன்னொரு மந்திரம் பிருஹத் தந்திர கௌமுதின்னு பேரு. மந்திர மகோதரில ஆசுரி ஆசுரி தைத்தகி தௌர்போதி ராசி சாதன பாவினி இது கதிதாவா. 5 யஜ்யங்கள். ஆசுரி யஜ்யம், சௌதகி யஜ்யம், தௌர்போதி யஜ்யம், திராசி யஜ்யம், சாதன பாவனா அப்படின்னு. சாதனா பாவனி அப்படின்னு சாதனம் எப்படி பண்றது, பகவான நான் பார்க்கறதுக்கு நான் எப்படி சாதனம் பண்ணணும், என்ன பண்ணணும். சில பேர் சாப்பிடாம பண்ணணுமா, உபவாசம் இருந்து பண்ணலாமா, 2 கையும் மேல தூக்கிட்டு ஜபம் பண்ணலாமா, 4 பக்கத்துல நெருப்பு வச்சுட்டு நடுவில் உட்கார்ந்து ஜபம் பண்ணலாமா. இப்படி எல்லாம் யஜ்யங்கள் இவைகள்லாம். அந்த யஜ்யங்களா அவையெல்லாம் சொல்லிச்சு. அக்னிஹோத்ரே பூயமான துக்தாதி ரூபா ஆபஹா சோமத்யு பிருதிவி புருஷ யோஷித் ரூப குண்ட பஞ்சகே புனః புனர் ஹூயந்தே ததா தாயேவ ஆபஹா சரீரபாவம் பஜந்தி. இது உபனிஷத்து ரம்மத்யாத்யதிகரணேதா ததந்தர பிரதிபத்தௌ ரம்மதி சம்பரிஷ்வத்த பிரஸ்ன நிரூபணாபியாம் அப்படின்னு சூத்திர பாஷ்யத்துல இதை பத்தி சொல்லியிருக்கு. ஸ்பஷ்டோயம் விஷய தே ஏதே பஞ்சயஜ்ஞாவா இப்படின்னு பஞ்சாக்னி வித்யை அப்படின்னு ஒரு வித்யை சாந்தோக்கியோபனிஷத்துல விஸ்தாரமாக இருக்கு. ஒரு மனுஷன் இங்க யாகம் பண்ணினானேயானால் அவன் மறுபடியும் அடுத்த பிறவி, இங்க காலமாயிடுற அளவுக்கு காலமான பிறகு அடுத்த பிறவி வரைக்கும் அவன் எங்கெங்க போறான், எப்படி போறான், யார் அழிச்சுன்னு போறா, அந்த ஊர்ல போய் என்ன பண்றான், மறுபடியும் எப்படி இந்த ஊருக்கு திரும்பி வரான், இந்த ஊருக்கு வரானா வேற எங்கேயாவது பிறக்கிறானா, இந்த ஊர்ல வரதா இருந்தா மறுபடியும் எங்க பிறக்கிறான், எந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறான் நமக்கு தான் தெரியாது. இங்க பிறக்கணும் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருந்தா நீங்க எல்லாம் இங்க பிறந்திருப்பீல கிடையாது. எங்க வசதியான நிறைய பணக்கார குடும்பத்துல பிறந்திருப்பேன். நமக்கு சாய்ஸே கொடுக்குறீங்க பகவான். ஏன் இங்க பிறக்க வச்சார், ஏன் என்ன ஆணா பிறக்க வச்சார், ஏன் என்ன பொண்ணா பிறக்க வச்சார், ஏன் என்ன கருப்பா பிறக்க வச்சார், ஏன் என்ன வெளுப்பா பிறக்க வச்சார். கேள்வி வருது. நான் என்ன சார் பாப்பம் பண்ணினேன், நான் என்ன சார் பண்ணினேன், என்ன இப்படி பண்ணி பிறக்க வச்சிருக்கலாமே அந்த பகவான் கேள்வி கேட்கிறேன். நான் அத்தனை கேள்விக்கும் சமாதானம் உண்டு. ஏன் இப்படி, எப்படி பிறந்த, எங்க காலமானதுமே எத்தனை நாள் ஆனப்புறம் மேலூருக்கு போனேன், அங்கெல்லாம் என்னத்தை அனுபவிச்சேன், எப்படி மறுபடியும் கீழே வந்தேன், எப்படி பிறந்தேன், அதுக்கப்புறம் பிறந்த பிறகு நீங்க வளருவதற்கு என்ன காரணம், இப்படி வளருவதற்கு என்ன காரணம். அண்ணன் தம்பிகள் ஒன்னா பிறந்தார், என்ன பண்ணின அண்ணாவை வச்சுட்டு இருக்க, தம்பியை இன்னொருத்தராத்துக்கு தத்தத்தை கொடுத்துருக்க, அவன் வளர்த்துக்கிறான்ட்டு. அவன் என்னடா இங்க இவருடைய காட்டை விட அவருடைய காட்டு ஏக்கத்தக்கமா ஜாஸ்தியா இருக்கு. அந்த அப்பா கேட்டார், என்னையே கொடுக்கலைங்கிறவர். அப்பா சொன்னார், தம்பியை கொடுத்ததுக்கே வாழ்நாள் முழுக்க நான் அழ வேண்டாப்பா, என்னையும் கொடுக்கல, நீ இப்படி இருக்கு, அவனை கொடுத்தது சந்தோஷம்னு நினைக்கிறீங்க, எங்க இருந்தாலும் சௌக்கியமா இருக்கலாம், அவ்வளவுதான் நான் நினைச்சேன், அதிருஷ்டம் நன்னாரு. ஏன் இப்படி ஆச்சு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறேன். அத்தனைக்கும் கேள்வி பஞ்சயஜ்ஞப்ரியா பஞ்ச பிரேத மஞ்சாதிசாயினி. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேணும்னா அவளோட எதிர்பாருங்க அடுத்த புதன்கிழமை டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாசம் 27ஆம் தேதி சதசந்தி ஹோமம் நடக்க போறது குருகுலத்துல.
அந்த சதசண்டி ஹோமத்துக்கு முன்னாள் சனிக்கிழமை அன்னைக்கு விசேஷமாக சுவாசனைகள்லாம் அங்க வந்து பூஜை பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் ஃபீஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க வந்து கலந்துக்கணும் பூஜையில. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி நவம்பர் காலமே கணபதி ஹோமத்துல இருந்து ஆரம்பிச்ச நவாவரண பூஜைகள் எல்லாம் பல ஹோமங்கள் நடக்கும். சாயங்காலம் 3 மணி 3:30 மணிக்கு ஆரம்பிச்சு சதசண்டி ஹோமம் நடக்கும். ராத்திரி 7-8 மணிக்கு பூர்ணாவதி பிரசாத விநியோகம். அதுக்கு அடுத்த நாள் காலமே எல்லோருக்கும் அது அபிஷேகம், அவபிரத ஸ்நானம் இப்படி நடக்க போறது. அந்த பத்திரிகை கொடுக்குற எல்லோரும் வந்து விசேஷமாக அதை கலந்து அம்பாளுடைய புதிய பிரசாதத்தை அடையணும்னு சொல்லிட்டு அது 27ஆம் தேதி ஏகன் மத்தியில லலிதா சாஸ்திரம் அடுத்த புதன்கிழமை உண்டு.